பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல. மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் ஈடிக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் ரிதீஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் நீங்கள் தான், ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இப்போது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இதில் இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயம் ஈடி ரைடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு, நீங்களும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளில் ஈடி ரைடு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக யார் ஆட்சி செய்தாலும் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரையும் நீதி கண்டிப்பாக வேணும். ராஜ்யசபா சீட்டு எலெக்ஷன் நடந்தது, பாஜகவுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கேட்டு அவர் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பரவலான ஒரு கருத்து போகுது. நீங்கள் அதிமுகவில் அண்ணாமலை சீட்டு கேட்பீங்க அப்படின்னா, அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி இதையெல்லாம் பற்றி தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியாது. இது எங்களுடைய தலைமை முடிவு செய்யும். எங்கள் தலைமை முடிவு செய்ய என்ன செய்கிறார்களோ, எங்கள்கிட்ட இருக்கிறது 4 சீட். 4 சீட் இருக்கிறதுனால தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்போம். அதிமுக ஆதரவு கொடுக்க நான் கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அதிமுக ஆதரவுன்னா ஆதரவு கண்டிப்பாக கொடுப்போம். இல்லை, நிச்சயமாக. அதாவது எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து நாங்களும் ஏற்கனவே எங்களுடைய கமிட்டியில் பேசியிருக்கிறோம். இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு லகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் லகுவாக ஆக்கிறதுக்கு முயற்சி. அதாவது நான் மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். திமுக ஆட்சினால மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க, அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 6% கூட்டுறாங்க. தொழிற்சாலைகள் நடத்த முடியாது, ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அளவுக்கு அதிகமாக போய்ட்டுருக்கு. சட்டம் ஒழுங்கை காவல்துறையால் பராமரிக்க முடியவில்லை. ஆக இதனால் இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இதில் எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. டெல்லிக்கு போகிற இடத்துல இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருப்பாங்களா, பேசினாங்களான்னு தெரியாது. மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ இது குறித்து பேசினாங்களா என்பது முதலமைச்சர் அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். வழக்கமாக ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ஹோல்ட் பண்ணனால ஆர்டி அட்மிஷனால 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சேர்க்கை பண்ண முடியல. அந்த 1 லட்சம் மாணவருடைய கல்வி ஆர்டியில் பாதிக்கப்படுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மொத்தமே 1,10,000 பேர் தான் படிக்கிறாங்க. ஆக என்னென்னா இவங்க மும்மொழி கொள்கையில் எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த பணத்தை கேட்குறார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் யாராக இருந்தாலும் சரி, ஜாதி பேர் இருக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. போயிட்டு கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்தோம். முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.